வணக்கம் ஹலத்தோடா. விஜய் சங்கீதாவோட விவாகரத்து கேஸ் பார்த்தோன்னா நேற்று செய்தியாக வந்தவொடனே பார்த்தோன்னா ஒட்டுமொத்த அணில்கள், அதாவது அது செய்தியாக ஆக்குறாங்களோ இல்லையோ, அது செய்தியாக வருதோ இல்லையோ, ஆனால் ஒட்டுமொத்த அணில்கள் பார்த்தோன்னா கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே போகிறா டிஎம் கூட சதி, எலெக்ஷன் இன்னும் வந்து 2 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயே பார்த்தோன்னா விஜயோட மனைவியே வந்து உள்ளே இறக்கி விட்டுட்டாங்க. அதனால பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து ஒரு தவறான பேரை வந்து கொண்டு வந்து விஜயை வந்து அழிக்க போகிறாங்க, ஒழிக்க போகிறாங்க, டிஎம்கே சதியே அப்படின்னு சொல்லி அணில்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை எப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்கானுவ, என்ன மாதிரி டீம் வச்சு இயக்கிருக்கானுவ, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் சங்கீதா கூட விவாகரத்து, டிவோர்ஸ் பார்த்தோன்னா நம்ம அவங்களுக்குள்ள பர்சனலுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் அந்த அறிக்கையில் பார்த்தோன்னா நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் கிட்டத்தட்ட 4 வருடமாக நான் வந்து பாதிக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு நடிகையுடன் தொடர்பு உள்ளதாகவும், அதை நான் கேள்வி கேட்டதால என்னை வந்து அடித்து துன்புறுத்தி உள்ளார் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து கேஸ் கொடுத்துருக்கு. அது வழக்காகவும் பதியப்பட்டிருக்கு. இதில் வந்து சங்கீதா மேடமோட பிரச்சனையா இல்லை விஜயோட பிரச்சனையா, ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கறத விட, இல்லை இவங்க மேலே தப்பு இருக்குது அவங்க மேலே தப்பு இருக்குது, நம்ம அப்படி பார்க்கறத விட இது அவங்களோட பர்சனல், அவங்களுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கடந்து விஜயோடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது இந்த அணில் சோசியல் மீடியாவில் வந்து என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எப்படிலாம் வந்து அவதூறை வந்து பரப்புற விதமாகவும், அதுவும் அந்த சங்கீதா விஜயோட மனைவி மீதே வந்து அவதூறான பேர்கள், கெட்ட கெட்ட வார்த்தைகளை அவங்களை வந்து வசைப்படுறதும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான பெயரை வந்து கொண்டு போய் இப்படி வந்து விஜய் மீது உள்ள பாசப்பற்றால போயிட்டு விஜயோட மனைவியை பார்த்தோன்னா கேரக்டர் அசிஸ்டன்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் எப்படிலாம் அவதூறு பரப்பணும், எப்படிலாம் வந்து சங்கீதாவுக்கு எதிரே வந்து இந்த விஷயத்தை வந்து மாற்றி விடணும் அப்படின்ட்டு கேட்க இந்த விர்ச்சுவல் வாரிஷ் பண்ணுற ஒரு ஆடியோ ஒன்று வந்து லீக் ஆயிருக்கு. அந்த ஆடியோ முதல்ல பார்க்கலாம். ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ ப்ரோ சொல்லுங்க. ஸ்ரீராம் தெரியுது இல்ல? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, we have a tool kit. நம்மளுக்கு எப்பவுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபி எல்லாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. they are seeing all these things, they are counting your days அப்படின்னு போட்டு டிஎம்கே அகேன்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். we support விஜய் நானு. சோ நம்ம என்னன்னா லைக் கரூர் இஷ்யூ அப்ப என்ன என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க், அதான் பாத்தீங்களா, டிஎம்கே எதிராக வந்து நம்ம வந்து ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ண போறோம். விஜய் வந்து முடக்க பாக்குது, கரூர்ல வந்து 41 பேர் கொன்னு விஜய் வந்து முடக்க பாக்குது, சிபிஐ வழக்கு போட்டு விஜய் வந்து முடக்க பாக்குது, ஜனநாயக படம் வெளிவராம விஜய் முடக்க பாக்குது. டேய் என்னடா அது அவதூறு இது? உண்மையே பார்த்தனா கரூர் நடந்த சம்பவம் யாரோட மீட்டிங்கு? மொன்ன மீட்டிங் தானே, விஜயோட மீட்டிங் தானே. எதே மற்ற கட்சியோட மீட்டிங் மாரி உனக்கு அதுங்க சமூகம் மாரி. ஏன்னா நிறைய வந்து ஆதாரப்பூர்வமான சில வீடியோக்கள் டிவிக்கு அணில் சேர்த்த வீடியோ நிறைய இருக்கு. ஒன்னும் பேசுறான், சில பேர் மழங்கி விழுறாங்க, அங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தண்ணி கேட்கறாங்க, முன்னே அந்த தண்ணி தூக்கி போடுறாரு. அப்ப அவ்வளவு பேர் கூட்ட நெரிசல் ஏற்படுத்தி கொண்டதுக்கான காரணம் நீங்க தானே. அந்த பழி உங்க மேலதானே வரணும். அப்புறம் சிபிஐ வழக்கு வந்து மாத்தி விட்டாங்க. ஏன்னா நீங்க தானே சிபிஐ வழக்கு வேணும்னீங்க. ஏடிஎம்கே மூலமா வந்து சிபிஐ வழக்கு மாத்தி விடுங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களை வந்து அழிக்க போகுது, எங்களை எல்லாம் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு சிபிஐ கிட்ட மாட்டோம் நாங்க தானேங்களா. அதையும் கடந்து விஜய் வெளியே வரும்போது மக்களை சந்திக்க கூடாது, அதனால வந்து எஸ்ஓபி போட்டு வந்து முடக்க பாகுது. என்னடா அது கூத்து? இப்ப இன்னொரு படி மேல போயிட்டு சங்கீதாவை களம் இறக்குனதே பார்த்தோன்னா டிஎம்கே தான் சதின்றான். டேய் இது மொன்னோட பர்சனல்ரா. மொன்ன வந்து சங்கீதான்ற மனைவி வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமா வந்து குடும்பம் பண்ணியிருக்கான். சைக்கோவும் அவன் மென்டலு. அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ண விதமா இது வந்து டிஎம்கே சதின்ற. அது மட்டும் இல்லாம அந்த சங்கீதா, அதாவது விஜயோட மனைவியே, அவங்கள வந்து எவ்வளவு அவதூறமா எவ்வளவு கொச்சான வார்த்தை போட்டு இந்த டிவிக்கு அணில் பார்த்தனா போஸ்ட் பண்ணிக்கிறான். இந்த முண்டை வெறும் ஐடா டாம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட டிவிக்கே விர்ச்சுவல் வாரிஸ் சார்ந்து ஒட்டுமொத்த ஐடியிலும் பார்த்தோன்னா விஜயோட மனைவிக்கு வந்து அவ்வளோ அவதூறு பரப்பு விதமா கெட்ட வார்த்தையில வந்து இப்படி வந்து ஸ்டேட்டஸ் போட்டு கமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஏய் நீங்களாம் யாருடா நீங்க? ஒன்னடா சினிமாவில் பார்த்து இதே சாமி மாதிரி பார்த்துக்கிறீங்களா? மனுஷன் தான்டா அவன்.
அவன் பண்ண தப்புகள் எடுத்து பேசுங்க. அது இல்லைன்னா பேச முடியலாம், உன்னை என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போறான் அதை பத்தி பேசுங்க. அதை விட்டு உங்க அண்ணனோட மனைவி பத்தி இவ்வளவு கேவலம் பேசுகிறீங்க. உங்க அண்ணன் ஒழுக்கமா இருந்திருந்தா, குடும்பத்தை பார்த்திருந்தா, அந்த அம்மா என்ன எனக்கு வருது வெளியே? பாதிக்கப்பட்ட பெண் அந்த அம்மா, அந்த பெண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு அந்த நாய் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நடிகரோட வந்து ஜாலியா இருந்த நாய் அவங்க சப்போர்ட் பண்றீங்களா நீங்களா? டேய் யாருடா நீங்க? இப்ப கேட்ட அந்த ஆடியோ இருக்குல்ல, அந்த PRO அந்த ஆடியோ பார்த்தனா, இது வந்து யாருக்காக பண்ணப்பட்ட ஆடியோ பார்த்தனா, இன்ஸ்டால உள்ள இன்ஃபுளுன்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தனா இந்த 2K கிட்ஸ் அனில்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ற ஒரு ஆடியோ தான் இது. மாரி அண்ணனுக்கு எதிராக அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா வி ஸ்டாண்ட் வித் விஜய், டிஎம்கேட சதி அப்படின்னு சொல்லி பரப்புன்னு சொல்லி இந்த மாதிரி இன்ஸ்டால உள்ள செலிபிரிட்டியில வந்து இன்ஃபுளுன்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் வந்து அதை வந்து அதிக வந்து ஃபாலோஸ் வச்சு உள்ள ஆட்கள்லாம் வந்து மைண்ட் வாஷ் பண்ணி இல்லைன்னா காசு கொடுத்து இதை டிஎம்கே சதி அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாய்ங்க பார்த்தோன்னா ஆடியோ பண்ணி சதி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க யாரு காரணா? இதுக்கு அதாவது இதுக்கெல்லாம் ரூட் எடுத்து விடுறது யாரு காரணா? ஜெகதீஷ் ரூட் இவர் தான். ஸோ இவர் தான் இந்த மாதிரி வேலைகளை வந்து பார்த்துருக்காரு. அது பார்த்தோன்னா அண்ணன் வந்து இது பெரிய ஆளு மாரியும் மக்களுக்கு இது புரட்சி செய்ய வந்த தியாகம் மாரியும் இதே மாரி பெரிய கடவுள் மாரியும் அந்த இவனை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அண்ணனை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறான். ஆனால் நீங்கள் இப்படி பூஸ்ட் பண்ண அண்ணா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இது வந்து பிஜேபியோட கைக்கூலி அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. இன்னைக்கு வந்து நிறைய மீடியாக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பார்த்தோன்னா ஓட்ட பிரிக்கு தான் உள்ள வரான். ஏன்னா வந்து சீமான் என்ன வேலை பார்த்தாரோ ஸோ அதை தான் பார்க்குறாப்புல. ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு கூட்டணி அலைன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா சிஎம் ஆகிற கனவுலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஓட்டை கழிச்சுட்டு பிஜேபி வந்து காசை வந்து ஆட்டையை போட தான் இது வேலையை பார்க்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விஜய் சங்கீதாவோட விவகாரத்து நியூஸ் வெளியே வந்த உடனே பார்த்தோன்னா இந்த ஒட்டுமொத்த விரிச்சுவல் வாரிட்ஸ்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. பேசி இந்த மாதிரி வந்து அவதூறுப்படுத்துங்க, போஸ்ட் போடுங்க, பேசி போடுங்க அப்படின்னு சொல்லி இவனை நேற்று சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு ஒருத்தர் பேசியிருக்கா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து விஜய் அண்ணா பத்தி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் கரூர் விஷயத்துல முடக்கணும்னு நினைச்சாங்க, முடியல. ரெண்டாவது மக்களை சந்திக்க விடாம வந்து அவரை தடுத்தாங்க, அதையும் கடந்து வந்துட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவருக்கு அவதூறு வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அவர் பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த எச்ச மீடியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீடியாவுக்கு வந்துட்டு நான் ஒண்ணு கேட்கிறேன், இது முக்கியமான நியூஸா உங்களுக்கு? பிரேக்கிங் நியூஸா? ஒரு ஃபேமிலி விஷயம், இது அவங்களோட பர்சனல், இது என்ன ஏது? இப்போ வந்து எந்த ஒரு மீடியாவும் பார்த்தோன்னா வந்து விஜய் வந்து அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு, விஜய் வந்து ஒரு கொடூரமானவ ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லி யாரும் பேசல. அந்த அம்மா வந்து அஃபிஷியலாக வந்து சோசியல் மீடியாவில் போடுறாங்க, விவகாரத்து எனக்கு அவருக்கும் பிரச்சனை இருக்கு, கோர்ட்டு அப்படின்னு செய்தியாக இது ஆகுது. ஸோ அதை தான் செய்தியாக போடுறாங்க. அதுலேயே வந்து எச்எம் மீடியா கொச்சம் மீடியா, டேய் நீங்கள் பார்க்காத வேலையாடா நீங்களா, டேய் பேசலாமா நீங்களா? அடுத்து பாருங்க என்ன பேசுது. தெரியாம அவங்களோட பர்மிஷன் இல்லாம நீங்க வந்து இப்படி பரப்புறீங்கன்னா இது யாரோட ஒரு தைரியத்துல நீங்க பண்றீங்க? நீங்க ஆளுங்கட்சியா இருந்துட்டு என்ன நீங்க செஞ்சாலும் மக்கள் ஏத்துக்குவாங்களா? மக்கள் அவர் பக்கம் தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச நான் பாக்குற ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா லெஃப்ட் விங் ஐடியாலஜி உள்ள இல்லைன்னா டிஎம்கே சார்ந்த ஒரு சேனல்ஸ் யாரும் பார்த்தோன்னா விஜயோட பர்சனல் அட்டாக் யாரும் பண்ணவே இல்லை. ஏன் நயனார் நாகேந்திரன் பிஜேபி சார்ந்த நயனார் நாகேந்திரன் அவரே வந்து திரிஷாவோட வீட்டு விட்டு விஜய் வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது கூட பார்த்தோன்னா லெஃப்ட் விங் ஐடியாலஜி உள்ள நிறைய பீப்புள்ஸ் பார்த்தோன்னா விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க, விஜய்க்கு தான் அங்கே வந்து ஸ்டாண்டா வந்து நின்னாங்க. இது வந்து அவரோட பர்சனல், அது யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா உனக்கு எவனும் பர்சனல் பேசலையே. ஆனா ஒன்னும் இந்த மாதிரி செயலை பண்ணிக்கிறான்னு பார்த்து ஊரே காரி துப்புது, அதை மறைக்கிறது மாதிரி அடிச்சு வருது. அடுத்த நாள் பார்ப்போம். இன்னும் நீங்க என்ன அவர் மேல அவதூறு பண்ணாலும் மக்கள் வந்து சிந்திச்சுட்டாங்க. அதை யாராலையும் மாத்த முடியாது. பண்ணுங்க, என்ன எவ்வளவு உங்களால கேவலமான விஷயம். ஆட்சி மாறணும் இல்ல ஏண்டா இந்த மாதிரி ஆட்களுக்கு நாட்டை கொடுத்தா நாடு என்னடா வருது? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்துல வந்து நிக்காத ஒரு ஆளு நீ எல்லாம் வந்து மக்களுக்காக செஞ்சு நீ என்ன பண்ண போற? பண்ணையார் புத்தி. நீ எல்லாம் ஆட்சி அமைச்சிட்டு சிஎம் ஆகிட்டு பனையூர்ல உட்காந்துட்டு ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்குற மக்களை கேட்டா நான் வெளியே வந்தா கூட்டம் கொடுத்து மக்கள் சாகுறாங்க, வெளியே வர மாட்டேன். ஏய் எதுக்குடா நீ வெளியே வந்து செய்த போறீங்க? முதல்ல வெளியே போயான், தனியா போயான், பைக்லயே போறாங்களே, நிறைய ஆக்டர்லாம் பைக்லயே போறாங்களே. நீ யாரு? நீனா பெரிய அப்படி ஒரு ஆளா? நீ நடிகனாயே? நீ சும்மா கதை வருது கேட்டானா வந்தா இவ்வளோ கூட்டம் வரும் அவ்வளோ கூட்டம் வரும். இந்த கதைலாம் கிடையாது. அரசியல் வந்தா களத்துல நிக்கணும், மக்களுக்காக நிக்கணும், பாதிக்கப்பட்ட மக்கள் நேரில் போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வீட்டுல கூட்டு பாக்குறதெல்லாம் ஒரு லீடருக்கான அழகு கிடையாது. நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆளணும், முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி கனவு காணாது. இதெல்லாம் வந்து ஒரு தலைவருக்கான குவாலிட்டியே கிடையாது. நாங்க இருக்கோம், சப்போர்ட் பண்ண விஜயனாவுக்கும் நாங்க இருக்கோம். அதுதான். சோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு போட்டிருக்க வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்தபடியா அதாவது இந்த செய்தி வந்த உடனே பார்த்தோன்னா இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இன்னொருத்தர் பார்த்தோன்னா ராம்குமார் அவனை போட்டிருக்கானா, கரூர் பிரச்சனை செய்து தலைவரை ஆஃப் பண்ண பார்த்தாங்க, முடியல. ஐயோ, திமுக பிஜேபி கூட்டு சேர்த்து சிபிஐ வைத்து மிரட்டி பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. ஐயோ, அடுத்து ஜனநாயக படத்தை முடக்குவோம், விஜய வழிக்கு வருவார்,
நினைச்சு பருப்பு வேகலையா அடாடாடா. அப்புறம் எஸ்ஓபி போட்டு மக்களை சந்திப்பு முடக்க ஏற்படல, அதுவும் இல்லையா. அதுக்கப்புறம் இப்ப கடைசியா எதுன்னு பார்த்தோன்னா சங்கீதா மேடம் வந்து திமுக வெளியே கொண்டு வரதான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போடுறாங்க. இவனை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அணில் குஞ்சுன்னு பார்த்தோன்னா இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா இப்படிதான் வந்து கம்பு சுத்தி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த போட்டோ வந்து அணில் குஞ்செல்லாம் பார்த்தோன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா டிஎம்கே சதி அப்படின்ட்டு. இந்த போட்டோ வந்து முதல்வர் வந்து எப்பயே வந்து இந்த சங்கீதா மேடம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, இதே ஃபேமிலி மீட்டிங்கு. அந்த இடத்துல வந்து விஜயோட மனைவி வந்து போனதா இருக்கு. இது டிஎம்கே சதி, டிஎம்கே தான் பார்த்தோன்னா சங்கீதா வந்து மனசை மாத்தி விஜய் வந்து நீ விவகாரத்தை பண்ணு, அவன் தப்பானவன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஷேர் பண்றாங்க. ஆனா டேய் முன்ன கூட பார்த்தோன்னா திமுக மேடம் நிறைய பேர் பேசிருக்கிறாப்லடா. ஏன் முன்னே சொன்னாப்ல ஆதரவு போன முறை ஓட்டு போட்டதே முன்ன வந்து திமுக தானே. ஏன்டா ஏதோ ஒரு போட்டோ பார்த்துட்டு இது வந்து டிஎம்கே சதின்றீங்களா? டேய் யாரா நீங்க? அடுத்து இதெல்லாம் தாண்டி ஒரு படி மேல போயிட்டு நம்ம திரிஷா அக்காவை வந்து அமுச்சு விட்டதே பார்த்தோன்னா டிஎம்கே சதின்ட்டானோ. டேய் திரிஷா அக்காவும் ஒன்னொன்னு பார்த்தோன்னா அவங்க ஜோடியா பர்சனலா தான் அவங்க போறாங்கடா. அதை விட்டு வந்து திரிஷாவை அமுச்சு விட்டதே டிஎம்கே தான். இன்னும் என்னெல்லாம் சொல்லி விடாது. டேய் என்னடா அது? எதுக்கு எதுல நம்ம டிஎம்கேவா? இந்த போன் வந்து வேலை செய்யல டிஎம்கேவா? என்னடா அது? தலை ஊறுது டிஎம்கேவா? இந்த மாதிரி தானே நீங்க பேசுறதுலாம் வீடியோ இறுதியா இவனை எல்லாம் சொல்லணும். பார்த்தியா அண்ணனோட பர்சனல் பேசாதீங்கடா, அது பர்சனல். அதான் இன்னைக்கு உனக்கு பர்சனல் பேசிருக்கிறாங்க. ஏடா ஒரு போன வாரம் தான் பார்த்தோன்னா நம்ம ஜூலி ஜல்லிக்கட்டு வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க ஜூலி. ஸோ அவங்கள பார்த்து உனக்கு 2 புருஷனா 3 புருஷனா சொல்லி சோசியல் மீடியா வந்து அவங்கள அவதூறு பரப்புதுமா அவங்கள பர்சனல் பேசுனீங்க. அது மட்டுமாடே நீங்க ஒட்டுமொத்த செலிபிரிட்டி அப்படித்தானே பேசுறீங்க. ஏன் அஜித்ல ஆரம்பிச்சு ரஜினி கமல் அப்படின்னு எல்லாரையும் பார்த்தோன்னா பர்சனல் அட்டாக் பண்ணதான் நீங்க எல்லாருமே. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க விஜயோட பர்சனல் இது பேசாதீங்க. ஆனா யாரும் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் பார்த்தோன்னா விஜயோட பர்சனல் போய் யாரும் பேசல. பாதிக்கப்பட்டவங்க அதாவது சங்கீதா அவங்களை வந்து இழிவுபடுத்துற விதமா அதாவது அவதூறுப்படுத்துற விதமா எந்த ஒரு சங்கி பேசினாலும் இந்த சமூக வலைத்தளமும் இந்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, செருப்பை கழட்டி அடிப்பாங்க. இந்த வீடியோட வந்து ஹைலைட்டான ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தோம்னா இந்த வீடியோ பாருங்க. முரட்டணிலாம் இருக்கும் பொழுது பொண்டாட்டி கூட இருந்துட்டு போறமே. என்னம்மா விஜய் அவ்வளோ பாசம் இருக்கு? ஒன்று என்ன சொல்லுது, எக்ஸாம் வந்து மயிராவது விஜய் தான் முக்கியம் சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுது, குழந்தையாவது மயிராது குழந்தை செத்தாலும் பரவாயில்ல எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோன்னா கணவனாவது புருஷனாவது எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்லுது. அதாவது இந்த விஜயை வந்து லைக் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்லாம் நம்ம யாரும் எடுத்து பார்த்தா இந்த 2K கிட்ஸ் இல்லைன்னா 2K கிட்ஸ்ல நிறைய வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய நிறைய ஆட்கள் வந்து இருக்காங்க. இதில் வந்து இந்த அரகோரைங்க தற்கூரிகள் அணில்கள் இவங்க தான் பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து சோசியல் மீடியா வந்து கம்பல்சரி இருக்கிறாங்க. விஜய் எங்க அண்ணன் சூப்பர், அழகு டே அவன் ஒரு சினிமா நடிகண்டா அவ்வளவுதான். அது மட்டும் பார்த்தா போதும். அதை விட்டு அவனை தலையில தூக்கி வச்சுன்னா ஆடாதீங்க. மக்களுக்கு களத்துல வந்து நிக்கிறாரா, மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறாரு, மேபி அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அவர் ஓட்டு போடலாம். ஆனா அப்படி எதுவும் செய்யற மாதிரி இல்லையே. பாருங்க, யோசிங்க. ஏன் இப்ப நம்ம பேசிக்கிற நேரத்திலே பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து அணில் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருவோம்னா அடுத்த வீடியோவில் அணில் வந்து எப்படிலாம் வந்து கடிச்சு வச்சிருக்கன்றது நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.